ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் எப்பங்க வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரகதி அடைஞ்சு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலேயே தான் இருக்க போறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ராசி இப்போ மீனத்தில் சஞ்சாரம் பண்றாரு இல்லைங்களா, மீனத்தை விட்டு கும்பத்துக்கு வர போறாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. மீனத்திலேயே தான் இருக்க போறாரு. 138 நாட்கள் மீனத்திலே வக்ரகதி அடைய போறாரு அப்படின்னு சொல்லணும். சரிங்க, இந்த சனி வக்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னா சனி ரெட்ரோகிரேட் ஆகிறது போல தோன்றும், பின்னோக்கி செல்வது போல தோன்றும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பின்னோக்கி செல்றது இல்லை, அதே மாதிரி ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும்தான் கடக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சனி ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியுங்க, ஆனால் அவரோட ஆற்றல் முதல்ல இருந்ததை விட அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லணும். சனி அவரோட ஆற்றலை உள்முகமாக செலுத்துகிறார். வெளியே இருக்கிறத விட ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளம் சார்ந்து நிறைய மாறுதல்களை ஏற்படுத்துவார் அப்படின்றது உண்மைங்க. சரி, பொதுவாக இன்னொரு சீக்கிரசி இருக்குங்க. சனியின் அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, சூரியன். அவர் 5, 6, 7, 8, 9 போகும்போது சனி ஆட்டோமேட்டிக்காக வக்ரகதி அடைவார் அப்படின்றது உண்மை. இந்த காலகட்டத்தில் என்னங்க நடக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் பாருங்க ரெவ்யூ, டிலே, கர்மிக் லெசன்ஸ் இதை நம்ம அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பழைய விஷயங்கள் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் வரா மாதிரி தோணும். இதை நம்ம ஏற்கனவே ஒரு முறை அனுபவிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்துருச்சுல, இதே மாதிரி ஒரு பிரச்சனையை நம்ம ஆல்ரெடி சந்திச்சோம்ல, இதே மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம ஆல்ரெடி என்ஜாய் பண்ணோம்ல, இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம ஆல்ரெடி அனுபவிச்சோம்ல, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவுகள் ரொம்ப தாமதமாக இருக்கா மாதிரி தெரியும். அதாவது தடைகள், தாமதங்கள் இது எல்லாமே இருந்தாலும் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது இருக்கும். உறவுகள் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும். ஒய் திஸ் டிலே அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுல பிரதானமாக வரும். பொதுவாக பாருங்க 27 to 8/10/2026 வரைக்கும் சனி பகவான் ரேவதியில சஞ்சாரம் பண்றார். 9/10/2026 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவர் உத்தட்டாதியில சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ இந்த பலன்களை நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னா சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது குருவினோட பார்வையில சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு, கடைசி 40 நாட்கள், அதாவது மொத்தம் இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது 138 நாட்கள், கடைசி அப்ராக்சிமேட்லி 40 டேஸ் குருனோட பார்வை இல்லாத வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஆக வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்ல வர்றது முழுசும் உங்களுக்கு புரியாது, முழுசும் தெரியவும் தெரியாது. வீடியோவும் முழுசா பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையணும் நீங்க அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன, சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்தார். நான் எப்பேற்பட்ட புத்திசாலி, எனக்கு எவ்வளோ புத்திசாலித்தனம் உண்டு, என்னோட புத்திசாலித்தனத்தை சுயநலவாதி மாதிரி நானே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். என்னை யாராவது ஹெல்ப்னு கேட்டால் நான் உழுந்தடிச்சுன்னு செய்வேன். வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும், 4 பேரை கெடுத்து வாழக்கூடாது, 4 பேருக்கு நல்லது செஞ்சு வாழணும், முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய், சந்தோஷமாக வாழ, இதுதான் என்னோட மைண்ட் செட், இதுதான் மீனம் அப்படின்லாம். அப்படிப்பட்ட மீனராசி என்பர்கள் நிறைய பேருக்கு நான் மென்டாராக இருந்தேன், வெல்விஷராக இருந்தேன், புரியுதுங்களா, நிறைய பேருக்கு கைடாக இருந்தேன், கார்டியனாக இருந்தேன், இப்படி எல்லாம் சொல்லலாம். அப்படியெல்லாம் இருந்த மீனராசி என்பர்கள் நிறைய பேரோட மூளையா இவங்க செயல்பட்டாங்க. இப்ப கொஞ்ச நாளா பாருங்க என்னோட மூளை ஏன் விஷயத்துக்கே பெருசா செயல்பட மாட்டேங்குதுமா அப்படின்ற அமைப்பு தான். காரணம் என்ன, சனி ஜென்ம சனியா உட்காந்து என் மூளையை தின்னா, ஒரு இனம் புரியாத குழப்பம், விட்டேத்தியான ஃபீலிங், ஏண்டாப்பா வாழறோம் அப்படின்ற எண்ணம். எது எடுத்தாலும் ஒரு விஷயத்தை நான் செஞ்சு முடிச்சுட்டு இதை ஒருவேளை இப்படி செஞ்சிருந்தா இருந்திருக்குமோ, இப்படி செஞ்சிருந்தா இருந்திருக்குமோ, ப்ளஸ்ஸாக இருக்கும்போது பெருசாக கவலைப்படுறதில்ல. அது கொஞ்சம் மைனஸ் நோக்கி போகுதுன்னா இப்படி செஞ்சிருந்தா ஒருவேளை மைனஸ் நோக்கி போயிருந்திருக்காதா, இப்போ ப்ளஸ் தான், ஒருவேளை நான் இந்த மாதிரி மாற்றி செஞ்சிருந்தா எனக்கு 4 ப்ளஸ் வந்திருக்குமே, இப்போ 1 ப்ளஸ் தானே வருது, 2 ப்ளஸ் தானே வருது, இப்படி ஒரு குழப்பம், ஒரு டைலமா இருந்துகிட்டே இருந்துச்சு. அத்தனையும் ஜென்ம சனி கொடுத்தது. இப்போ அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார், ஹாப்பி. அதுக்கு மேலே குருனோட உச்ச பார்வை, ரொம்ப சந்தோஷம். அவர் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாகவே இருந்தாலும் எந்த விதத்துலையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே போகிறதில்ல, மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி தான் மீனம் இருக்க போகுது. அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்லாம். சரி, இப்போ வக்ரகதி அடைஞ்சிக்கும் போது வேற ஏதாவது எங்களுக்கு நல்லது நடக்குமா, ஆப்வியஸ்லி நடக்கும். ரீசன் என்ன அப்படின்னா சனி பகவான் பாருங்க உங்களுக்கு 11 மற்றும் 12க்கு அதிபன், அதாவது லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச பரயஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப நாளாக தூக்கம் இல்லைப்பா, எனக்கு நல்லா தூங்கணுன்ற ஆசை இருந்துச்சு, சூப்பராக தூங்குவீங்க. ரொம்ப நாளாக வெளிநாடுக்கு போகணுன்ற ஆசை இருந்துச்சு,
நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலாக்கு போணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். சிங்கப்பூர் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இங்கேருந்து பத்துமலை முருகன போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். இங்கேருந்து கதிர்காமம் முருகன போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சொந்தமா ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல வரன் வந்துச்சுன்னா அழகா ஜம்முன்னு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி பல ஆசைகள் இருக்கு. அப்படின்னா சாலிடா அதுல சில ஆசைகள் நிறைவேறும். எல்லாமே நிறைவேத்தி குடுக்க மாட்டாரா? அவரு சனிம்மா. எல்லாமே குடுக்க மாட்டார். எது வந்து ரொம்ப குரோனிக் ஒரு ஆசையோ, ரொம்ப நியாயமான ஆசைகள நிறைவேத்தி குடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப நாளா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேங்க. ஆன்மீகம் சார்ந்த தொழில் தான் செய்றேன். ஆன்மீகம் என்னைக்குங்க தொழிலாச்சு? அது தொழிலாகி ரொம்ப நாள் ஆகுது இல்லைங்களா? அப்ப நான் பூஜை பொருட்கள் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரியா போணும். நல்ல லாபம் சம்பாதிக்கணும். நேர்மையா தான் செய்றேன் ஓரளவுக்கு. நல்ல லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசைங்க. ஒண்ணும் பெருசா வந்து செட் ஆவல. நானும் உழுந்தடிச்சுன்னு எல்லாமே செய்றேன். பெருசா லாபம் வர மாட்டேங்குது. அரைகுறையா செய்றாங்க. நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க. இப்ப நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். லாபம் குறித்து உங்களுக்கு பல ஆசைகள் இருக்கு, பல யோஜனைகள் இருக்கு அப்படின்னா, சில யோஜனைகளும், சில ஆசைகளும், சில எண்ணங்களும் ஈடேறும், நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். எங்க ஃப்ரெண்டுக்குலாம் வந்து பாருங்க, அவங்க அண்ணன், அக்காலாம் பயங்கர சப்போர்ட். எனக்கும் கூட பொறந்துக்குதுங்க. ஒரு பைசா பிரயோஜனம் இல்ல. இந்த காலகட்டம். அந்த எண்ணம் அவங்கள குறித்து இவங்க சப்போர்ட் பண்றாங்க, இவங்க அப்படி சப்போர்ட் பண்றாங்க. அவங்க அக்கா சாரி வாங்கி குடுத்தா, அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வாங்கி குடுத்தாரு. எங்க அக்காவும் வெளிநாட்டுல இருக்கா. ஒண்ணுமே வாங்கி குடுக்கல. ஒரு கர்ச்சீப் கூட வாங்கி குடுக்க மாட்டேன்றாங்க. இந்த காலகட்டம் உங்க அக்காவும், உங்க அண்ணனும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்குங்க. எனக்கு பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல. எல்லாருக்கும் நான் நல்ல ஃப்ரெண்டா இருக்கேன். எனக்கு யாருமே நல்ல ஃப்ரெண்ட் இல்லைங்களேங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கும் சில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது கிடைப்பாங்க. அப்ப சனி பகவான பொறுத்தவரைக்கும், அந்த லாபம் குறித்து உங்களுக்கு பல யோசனைகள் இருக்கு, பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா, சிலது சாலிடா நிறைவேறிடும். கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்ல. சரிம்மா, இது இந்த 138 நாட்கள்ல முற்பகுதி சொன்னீங்க. கடைசி பகுதி, அதாவது ஏறக்குறைய அப்ராக்ஸிமேட்லி ஒரு 40 டேஸ் நீங்க சொன்னீங்கல்ல. இது வந்து சனி வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு. ஆனா குருவோட பார்வை இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. அப்ப என்னம்மா ஆவும்? அப்படின்னா, ஒண்ணும் ஆயிடாது. திருப்பி ஜென்ம சனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு லைட்டா ஒரு குழப்பம், லைட்டா ஒரு பிட்டேத்தியான ஃபீலிங் பெருசா இல்ல. லைட்டா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து வரும். அப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இது ஜென்ம சனி நம்மளுக்கு இந்த மாரி ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துறான். நம்ம அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம முதல்ல எப்படி இருந்தோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும். கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இந்த 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நடக்கும். நீங்களும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி ஹோல் எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னாம்மா, பொதுவான பலன்கள். இந்த பதிவ பார்த்துட்டு இருக்க நீங்க, "அம்மா நாங்களும் எங்க சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணிக்கணும்மா. இதுவரைக்கும் நாங்க அனலைஸ் பண்ணவே இல்லம்மா. பண்ணிக்கணும். எங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகள் தீர்வு வருமா? வராதா? தெரிஞ்சுக்கணுமா? தாராளமா தெரிஞ்சுக்க முடியுமா உங்க சுய ஜாதகத்த பார்த்தா. அதே மாரி வெளிநாடுக்கு போகணும்னு பிளான் பண்றோம். பிள்ளைக்கு ரொம்ப நாள் ஆச்சு திருமணமே கூடி வரலம்மா. கூடி வருமா? அதே மாதிரி பிள்ளை வந்து என்ன படிக்க வைக்கலான்னு ஆசைப்படுறோம். அவ இன்ஜினியரிங் போவாளா? மெடிசின் போவாளா? வெளிநாடு போவாளா? இப்படி பல கேள்விகள். வீடு கட்டுவோமா? குடும்பத்தில இருக்க பிரச்சனைகள் எல்லாம் எப்பம்மா ஓயும்? இந்த மாரி பல கேள்விகளும், பல குழப்பங்களும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்க தான் செய்யுது. அத்துணை குழப்பங்களுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது நம்ம சுய ஜாதகம். பார்த்தா தெளிவா சொல்லிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கும் உங்க பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்துருப்பாங்கம்மா. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க் யூ.